தமிழக பாடத்திட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கங்கள் பற்றிய பாடகங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன என ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசும்போது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் பற்றிய மிகைப்படுத்துதலும் திராவிட இயக்கங்கள் குறித்த பாடங்களும் தான் உள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர்நீத்த ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்கள் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகிறது. கல்வி அமைப்பை சீர் செய்வதற்கு மார்க்சிய சிந்தனை உட்பட பல சிந்தனைகள் தடையாக உள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவை லோக்சபா தொகுதியில் பதிவான ஓட்டுகளை ஆய்வு செய்ததில் மொத்தமுள்ள 2048 பூத்துகளில் 492 பூத்துகளில் திமுகவை விட அண்ணாமலைக்கே அதிக ஓட்டு பதிவாகி இருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் 128, வடக்கில் 105, சிங்காநல்லூரில் 113, கவுண்டம்பாளையத்தில் 127, சூலூரில் 83, பல்லடத்தில் 63 பூத்துகளில் பாஜகவுக்கு திமுகவை விட அதிக ஓட்டு பதிவாகி உள்ளது. இந்த பூத்துகளில் மட்டும் அண்ணாமலைக்கு 1,71,741 ஓட்டுகள் விழுந்திருக்கின்றன. திமுகவுக்கு 1,27,352 ஓட்டுகளே கிடைத்துள்ளன. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை விட 44,389 ஓட்டுகள் அண்ணாமலை கூடுதலாக பெற்றிருப்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது திமுக மாநகர மாவட்ட செயலாளரான கார்த்திக் தொகுதியான சிங்காநல்லூரில் மொத்தமுள்ள 323 பூத்துகளில் 113 பூத்துகளில் பாஜக முதலிடம் வந்திருக்கிறது. இத்தொகுதியில் மட்டும் 8,442 ஓட்டுகள் அண்ணாமலை அதிகம் பெற்றிருக்கிறார். இதே போல அதிமுக மாநகர மாவட்ட செயலாளரான வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தொகுதியான கோவை வடக்கில் மட்டும் 105 பூத்துகளில் முதலிடம் பெற்று 6,986 ஓட்டுகள் அதிகம் பெற்றிருக்கிறார். அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலரான கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏ அருண்குமார் தொகுதியான கவுண்டம்பாளையத்தில் 127 பூத்துகளில் முதலிடம் பெற்றிருப்பதோடு 6,929 ஓட்டுகள் அண்ணாமலை அதிகம் பெற்றுள்ளார். சூலூர் தொகுதியில் 83 பூத்துகளில் 4,928 ஓட்டுகள், பல்லடத்தில் 63 பூத்துகளில் 3,068 ஓட்டுகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சியை சேர்ந்த பாஜக பிரமுகர் கோவையில் அண்ணாமலை தோத்துட்டா மொட்டையடித்து மீசை மழித்து விடுகிறேன் என்று மாற்றுக் கட்சி நண்பர்களுடன் பந்தயம் கட்டியுள்ளார். இந்த நிலையில் நேற்று அண்ணாமலை தோல்வியடைந்த தகவலை தெரிந்த பின்பு நடுரோட்டில் மொட்டையடித்து மீசையை மழித்துக் கொண்டார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனிடையே அந்த பாஜக நிர்வாகி ஜெயக்குமார் தனது கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியில் புலி நகம் போன்ற டாலர் அணிந்திருந்தார். இந்த காட்சிகள் வைரலான நிலையில் வனத்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து வனத்துறையினர் ஜெயக்குமாரை தேடிப்பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியில் இருப்பது புலி நகமா என விசாரணை செய்தனர். இதில் 10 வருடங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் கோவிலில் தெருவோர வியாபாரிகளிடம் வாங்கிய பொருள் என்பது புலி நகம் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்து வனத்துறையினர் சென்றனர். டெல்லியில் மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் நீட் தேர்வு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்கப்படும். விசாரணை குழு ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும். வெளிப்படைத்தன்மையுடன் நீட் தேர்வு நடைபெற்றது. 720 மதிப்பெண்ணுக்கு 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் மாணவர்கள் பெற்றதில் எந்த முறைகேடும் இல்லை. மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்கள் கருணை மதிப்பெண்ணால் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். கருணை மதிப்பெண் வழங்கியதால் மாணவர்களுக்கு 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளன. நீட் தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை. ஒரு கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிடப்பட்டன. தேர்வு துவங்கிய பின்புதான் வினாத்தாள் கசிந்தன. தேர்வு முகமை தரப்பில் வினாத்தாள் கசிந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீதிமன்ற உத்தரவுப்படி 1600 மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதினர். 2018ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதலின்படியே தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு நேரம் குறைவாக இருந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தப்படும். அனைத்து மாணவர்களுக்கு ஒரே மாதிரியாக கருணை மதிப்பெண் வழங்கப்படவில்லை. முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வு குறித்து மாணவர்கள் அளித்துள்ள புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என அவர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, தமிழகத்தில் 8 முறை வந்து பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக மற்றும் திமுக கட்சிகள் கூட்டணி பலத்தோடு தேர்தலை எதிர்கொண்டன. பாஜக கூட்டணிக்கு மோடி, ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்தனர். 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 18.80% வாக்குகள் பெற்றது. 2014 பெற்ற வாக்குகளை விட 2024 தேர்தலில் பாஜக கூட்டணி குறைவாக வாக்குகள் பெற்றது. தேர்தலில் வெற்றி தோல்விகள் மாறி மாறிதான் வரும். அரசியல் பின்னடைவு இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்தார். அதோடு 2026 தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.